வணக்கம். நம்ம திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கு நாம் இப்போ நமக்கு பையனுக்கு பெண் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, நல்ல பெண்ணா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பாங்க. அப்போ அந்த நல்ல பெண்ணு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதாவது படித்தவங்களா, வசதி உள்ளவங்களா, குடும்பத்தை பார்க்கக்கூடியவங்களா, இறக்க குணம் உள்ளவங்களா, குடும்பத்தில் பாசம் உள்ளவங்களா, இல்லை அழகு உள்ளவங்களா? இது ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி, அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ அவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, அந்த மாப்பிள்ளையோட குடும்பத்தில் வீட்டு வேலைகள் செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அந்த பெண்ணு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்தாங்கன்னா அது நல்ல பெண்ணு. இப்போ அதே குடும்பத்தில் வீட்டு வேலைகள் செய்கிறதுக்கு ஆள் இருக்குது. ஆனால் வருமானம் அந்த குடும்பத்தில் கம்மியாக இருக்குது. அப்போ வருமானம் கம்மியாக இருந்தது அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, படிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய பெண்ணு கிடைச்சா அது நல்ல பெண்ணு. அதே மாதிரி பொதுவாக எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண் அழகுடையவளா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த கொஞ்ச காலம் ஆனதுக்கு பிற்பாடு அவங்க என்ன எதிர்பார்க்காங்க அப்படின்னா, பெண் நல்ல குணமுடைய பெண்ணா அப்படின்னு பார்ப்பாங்க. குணத்தையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். எங்கே பெண்ணு கிடைக்குதோ அந்த இடத்துல என்ன நகை போடுவாங்க அதைத்தான் நாம் எதிர்பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய கேரக்டர் எதிர்பார்ப்பு அதில் தான் இருக்கும். அந்த ஆண்மகனுக்கு மட்டும் அந்த பெண்ணு நல்ல கலராக சிவப்பாக இருக்காங்களா, அந்த காலகட்டங்களில் அதைத்தான் அவங்க நினச்சி பார்ப்பாங்க. இந்த மாதிரி தான் பெண்ணு பொதுவாக ஒவ்வொருத்தருடைய எண்ணம் போல தான் அவங்க அந்த பெண்ணை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பொதுவாக அந்த பெண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நல்ல வசதி உள்ளவங்களா, யோகம் உள்ளவங்களா, இந்த விஷயத்தை நாம் ஜாதகத்தில் எப்படி பார்க்குறது? ஜாதகத்தில் இந்த விஷயத்தை நாம் எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஒரு லக்கணம், அந்த லக்கணத்தில் 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம். இப்போ இந்த ரிஷப லக்கணத்தை எடுத்துக்கிடுவோம். இதை லக்கணமாக போட்டுக்கிடுவோம். இதுக்கு 4ஆம் இடம் 4. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா 5, 6, 7 இந்த 7ஆம் இடம். அதுக்கப்புறம் இங்கே 8ஆம் இடம் 8, இது 9. இந்த இடங்களில் ஒரு சுபகிரகம் இருக்கணும். சுபகிரகம் அப்படின்னு சொன்னோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, ஜாதகத்தில் நல்ல இயற்கை சுபரில் 1ஆம் தரத்தில் இருக்கக்கூடிய சுபர், அதாவது தேவகுர, அவரை தான் நம்ம முதன்மையில் நாம் எடுத்துக்குவோம். அப்போ அந்த இடத்துல குருவை போட்டுக்கிடுவோம். குரு. அதே மாதிரி இங்கேயும் குரு, இங்கேயும் குரு, இங்கேயும் குரு. இது 4ஆம் இடம், இது 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த இடங்களில் சுபகிரகமாகிய குரு இருக்கிறாரு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அந்த பெண்ணை நாம் திருமணம் பண்ணி கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அந்த பெண் வந்ததுக்கு பிற்பாடு நம்ம வீட்டில் நல்ல நிலைகள் ஏற்படும். இப்போ 4ஆம் இடத்துல சுபர் இருந்தது அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, வீடு, வண்டி, வாகனம், மண், மனை, சொத்து, பூமி எல்லாம் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, 7ஆம் இடம் வருதோ, 7ஆம் இடம் வருது. ரிஷபலக்கணம் மிதுனம்னு நினச்சிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, இந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார். 7ஆம் இடத்துலையும் குரு இருக்கார் இந்த லக்கணத்துக்கு. அப்படி 7ல் குரு இருக்கிறாரு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, இந்த 7ல் இருக்கக்கூடிய குரு ஜாதகரை பார்ப்பார். அதே மாதிரி 1, 2, 3, 4, 5 இந்த 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இந்த இடங்கள்லாம் அவங்களுக்கு
நல்ல லாபம் உள்ள இடங்களாக இருக்கும், நல்ல பயனுள்ள இடங்களாக இருக்கும், செல்வம் உள்ள இடங்களாக இருக்கும். இப்போ 8ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 8ல் இருக்கக்கூடிய குரு நேர 7ஆம் பார்வையாக இந்த 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அங்கே குடும்பம் அப்படிங்கிற அந்த இடத்துல 2ஆம் இடத்தை இந்த குரு பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே பணம் எப்படினாலும் வந்துடும். அப்போ பணப்புழக்கம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு அந்த குருவோட திசை புத்தி காலங்கள்லையோ இல்லை இயற்கையாகவோ அந்த பணப்பிரச்சனை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு வராது. அப்போ பணத்துக்காக வேண்டி அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க, சாப்பாட்டுக்காக வேண்டியும் கஷ்டப்பட மாட்டாங்க. சாப்பாடு 2ஆம் இடம் தான் உங்களுக்கு போஜனம். அந்த சாப்பாட்டுக்காக வேண்டியும் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. அந்த 2ஆம் இடத்துல இந்த குரு பார்க்கும்போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமைதியான நிலையில் தெய்வ கடாட்சியமான ஒரு நிலை ஏற்படும். அந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு தெய்வ கடாட்சியம் அந்த இடத்துல இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும், பெருந்தன்மை இருக்கும். அந்த உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு சண்டை சச்சரவுகள் எதுவும் வராது. ஏன்னா குரு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பெரியவர் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம், ஞானம் உள்ளவர்னு எடுத்துக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட அமைப்பு தான் அந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி குரு அப்படின்னு சொன்னோம்னா அனுபவ அறிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்கள் சொல்லும்போது அது அவங்க அனுபவப்பட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அனுபவத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அந்த விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அந்த 2ஆம் இடத்தை அவர் 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது அந்த இடம் பலப்படும் போது அந்த 2ஆம் இடம் சுபிட்சம் பெறுது. இப்போ 9ஆம் இடத்துல குரு இருக்குது. ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் 5ஆம் பார்வையாக 1 2 3 4 5 5ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்க்காரு. அப்போ லக்கணத்தை பார்க்கும்போது 9ல் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்க்கும்போது ஜாதகர் பார்த்தீங்க அப்படிங்கிறது அந்த குருவுடைய தன்மையை ஏற்று தான் ஜாதகர் நடப்பார். அப்போ ஜாதகருக்கு அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய குருவை விட 9ல் இருக்கக்கூடிய குரு ஜாதகருக்கு நல்லதை செய்யும். ஏன் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா லக்கணத்தில் இருக்கும்போது ஜாதகருக்கு அந்த அளவுக்கு நல்லதை செய்யாது அந்த குரு. ஆனால் 9 இடத்துல இருக்கும்போது அந்த குரு நல்லதை செய்யும். 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது தந்தை அப்படின்னு எடுக்கலாம். அந்த தந்தைக்கும் இந்த ஜாதகருக்கும் உள்ள உறவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படிங்கிறதுண்டா ஒரு நல்ல அன்யோன்யம் இருக்கும். தந்தை மேலே பாசம் இவருக்கு இருக்கும், இதே மாதிரி தந்தைக்கும் அந்த ஜாதகர் மேலே பாசம் இருக்கும். அப்போ ஒரு தந்தை ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த ஜாதகர் தட்ட மாட்டார். அந்த தட்டாமல் செய்கிற காரணத்தினாலே அவங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு போயிடும். சரி, இப்போ இதே இடத்துல நம்ம சுக்கிரனை போடுவோம்னு வச்சுக்காங்க. இப்போ இந்த இடத்துல சுக்கிரன் இருக்குது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. அந்த பெண்ணு இப்போ ஆணாக இருந்தது அப்படின்னா அந்த பெண்ணு வந்ததுக்கு பிறகு இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாசல் அந்த மாதிரி அனைத்து செல்வங்களையும் அவங்க உருவாக்கிடுவாங்க. இது பெண் ஜாதகம் அப்படின்னா பெண் ஜாதகத்தில் இந்த இடத்துல சுக்கிரன் வந்துருச்சு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இந்த பெண்ணே அந்த மாதிரி இயற்கையான ஒரு இடத்துக்கு போய் அமைஞ்சிருவாங்க. இல்லைன்னா இந்த ஜாதகம் இணைஞ்சதுக்கு பிற்பாடு இவங்க எல்லா விஷயத்தையும் இவங்க உருவாக்கிடுவாங்க, வீடு கட்டிடுவாங்க. 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது 4ஆம் இடம் மண், சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வீடாக எடுக்கணும். அதே மாதிரி சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்போது புதிய வாகனம் அப்படின்னு எடுக்கணும். காரு அந்த மாதிரி எடுக்கலாம், நம்ம பைக்கு அந்த மாதிரி எடுக்கலாம். அது சிம்மராசி மண்டலம். அப்போ சிம்மராசி மண்டலத்தில் அந்த சுக்கிரன் போய் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கணவன் மனைவி வெளியே போகும்போது ஒரு அதிகார தோரணையோடு அவங்க போவாங்க. அப்போ அந்த இடத்துல சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல இந்த இடத்துல சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்காங்க. 7 இங்கே சுக்கிரன் இருக்குது. அப்போ 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 7 கேந்திரஸ்தானம். அங்கே இருக்கும்போது கணவன் அல்லது மனைவி இந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 7ல் சுக்கிரன் இருந்தது அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கணவன் அழகுள்ளவனாக இருப்பான், நல்ல குணம் உள்ளவனாக இருப்பான். அதனால் அந்த ஜாதகத்தையும் நாம் இணைக்கலாம். 8ல் இருக்கக்கூடிய சுக்கிரன்
அதே மாதிரி நல்ல தொழில் உள்ளவனாக அழகுள்ளவனாக இருப்பான். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் நல்ல ஒரு அமைப்பை நமக்கு கொடுக்கும். அதனால் இந்த மாதிரிப்பட்ட ஜாதகங்களை இணைக்கிறது மிக சிறப்பு. சரி, அடுத்தாக்கில் வந்து பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ரிஷப லக்கணம் போட்டோமா, இப்போ மேச லக்கணம் போட்டுக்கலாமா, கும்ப லக்கணம் போட்டுக்கிடுவோம். இந்த இடம் தான் லக்கணமாக போட்டுக்கிடுவோம். கும்ப லக்கணம் போட்டாச்சு. இப்போ இந்த கும்ப லக்கணத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடம் வரும் 2. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5, 6, 7 இந்த இடம் 7, 11 இங்கே 11. இந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்து, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எந்த கிரகத்தை போடுவோம், ஒரு புதனை போட்டுக்கிடுவோங்க. புதனை போட்டோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, புதன் வந்து இந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி. சரி, புதனை போட்டாச்சு. இப்போ இங்கே நான் வந்து குரு இருக்கார். அதே மாதிரி இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ லக்கணத்தில் வந்து குரு இருக்கிறாரு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கிறாரு. 3ல் வந்து சுக்கிரன் இருக்கிறாரு. இப்போ 2ஆம் இடத்து அதிபதிக்கு முன்னும் பின்னும் சுவர் இருக்கும் காரணத்தினால இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல பலமாக இருக்குது, சுபத்தன்மையோடு இயங்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். 2ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்கணத்துக்கு 5 குடையவர். இந்த 5 குடையவர் புதன் வந்து 2ல் உட்கார்ந்து, அவருக்கு முன்னாடி குருவும் பின்னாடி சுக்கிரனும் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய குரு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, இந்த லக்கணத்துக்கு அவர் 4 குடையவர். 4 குடையவர் வந்து பார்த்திங்கன்னா 3ல் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த 3ல் இருக்கிறது வந்து இந்த புதனுக்கு சப்போர்ட்டாக தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதே மாதிரி 11ஆம் இடத்து அதிபதி குரு, அவர் லக்கணத்திலே போய் உட்கார்ந்துருக்கிறாரு. 2 குடையவருமாக மாறி அவர் லக்கணத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் வந்து யோக ஜாதகம். இதே அமைப்பு இப்போ இந்த 7ஆம் இடத்துலையும் நம்ம பார்க்கலாம். 7ஆம் இடத்துல இந்த இடத்துல சுக்கிரனை போடுவோம், இந்த இடத்துல குருவை போடுவோம், இந்த இடத்துல சூரியனை போடுவோம், வீட்டுக்கு அதிபதி அவரையே போடுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் அந்த ஜாதகர் வந்து நல்ல செல்வ செழிப்பு உடையவர். எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை நாம் நகை போட்டு அந்த பெண்ணை கட்டிக்கிட்டு வரலாம். அந்த பெண் வந்ததுக்கு பிற்பாடு நல்ல சுபிட்சமாகும், நல்ல யோகம் உள்ள பெண்ணு. இதே அமைப்பு வந்து இந்த 11ஆம் இடத்துல இந்த இடத்துல இருந்தாலும் சுக்கிரன், குரு, இந்த இடத்துல சந்திரன், இந்த மாதிரி இருந்தாலும் கூட அந்த பெண்ணை நாம் கூட்டிகிட்டு வரலாம். கூட்டு வந்ததுக்கு பிற்பாடு அந்த குடும்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல சுபிட்சமாக அமையும். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.